ஹலோ பிரவீன். சரி வரேன். அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன். உள்ள வந்துட்டு போடா. இப்போவே வந்துடுறேம்மா. சரி சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? டேய் பேக் எங்கடா? அதை வெளியே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்மா. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. என்னதான் நினைப்புல இருப்பியோ என்னவோ. சிந்து நீ அந்த ரூம் எடுத்துக்கம்மா. சரியா? ம். கிரண் நீ வா. நீ போமா, வரேன். யார் அது? என்ன இது சடனா மறைஞ்சிடுச்சு? சிந்து, சிந்து,
என்ன ட்ரெஸ் இது? எனக்கு பிடிக்கல, மாத்து. ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருங்க. ஹே காய்ஸ். ஹாய் மைக்கேல். எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? அர்ஜென்ட்டுன்னு சொல்லியில, அதான் சீக்கிரம் வந்தோம். ஹாய் சிந்து. ஆமாம், இந்த பேக் பெட்ரூமில் இருந்துச்சு. இந்த வீட்டோட ஓனர்துன்னு நினைக்கிறேன். என்னடா இருக்கு அந்த பேக்ல? பழங்கால ட்ரெஸ்ஸஸ், நகை இருக்குமா? வாடா நவீன். டேய், எங்கேயோ வெளில போற போல, டிஃபன் சாப்பிட்டு போடா. டைம் இல்லைம்மா, வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. டேய், லெட்ஸ் கோ. வரமா, பாய் சிந்து. பாய் சிந்து. வரமா. பாய் சிந்து. என்ன இருக்கு இதுல? கிரண், மா, யாராவது கேட்டு வந்தா கொடுக்கலாம். உள்ள வை. சரிம்மா. சொல்றா. டைம் இன்னும் சொல்லடா. நானே கால் பண்றேன். ஹூ இஸ் தட்? விக்கிடா. இன்னைக்கு அவன் பர்த்டே இல்லை? ஆமால்ல. நாளைக்கு பார்க்கலான்னு மெசேஜ் பண்ணு. ஓகே ஓகே. எவ்வளோ லேட் ஆனாலும் நாங்கள் வரேன்னு சொல்லுடா. என்னடா? ஒன்றும் இல்லை. Hi, Michael. Hi, Raghu. Please come in. Six month treatment பார்த்துட்டு இருக்கோம்.
இவ கோமாக்கு ரீசன் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு தினமும் என் பொண்ணு லலிதா ஏந்திரி. மார்க் வாங்க துப்புல ஏந்திரி. என்ன மார்க் வாங்கியிருக்க? சயின்ஸ்ல ஃபெயிலு, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ல இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தீனா மார்க் எப்படி வாங்குவ? டாக்டர் எப்படி ஆவ? எப்படி ஆவ? எப்படி ஆவ? சொல்லு. டாக்டர் எப்படி ஆவ? சொல்லு. எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. நீ ஒரு இடியட் தெரியுமா? நிறுத்துங்க. டெய்லி காலையில எந்திரிச்சு அவளை அடிக்கிறதே ஒரு வேலையா எடுத்திருக்கீங்களா என்ன? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பாத்தியா? பார்த்து என்ன? இப்படி அடிச்சா மட்டும் அவ படிச்சிருவாளா? பாசமா சொன்னா அவ படிக்க போறா. பாரு, இவளை விட அவன் சின்ன பையன் எப்படி எழுது படிக்கிறான் பாரு. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நீங்க டாக்டரா இருக்கீங்கன்றதுக்காக உங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஒன்னும் ரூல்ஸ் இல்ல. அவன் நல்லா படிக்கிறான்ல, அவனை டாக்டர் ஆக்கு. என் பொண்ணுக்கு இந்த படிப்பு போதும். வாடி. சும்மா அடிக்கிறதே வேலையா போச்சு. லலிதாவை ஒரு டாக்டர் ஆக்காம விட மாட்டேன். இது திருந்தாது. எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு. லலிதா, அப்பா இது படிக்கிறேன்ப்பா. அப்பா இது படிக்கிறேன்ப்பா. அப்பா இது படிக்கிறேன்ப்பா. அப்பா இது படிக்கிறேன்ப்பா. அப்பா தான். ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு நான் உங்க அப்பா தான். சரி, என்னாச்சு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் பைத்தியம் தான். அவ எப்படி தூக்கிட்டு இருக்கா பாரு. அம்மா லலிதா, லலிதா, லலிதா என்னாச்சு? லலிதா, இப்படி வா, நான் பாக்குறேன். லலிதா, லலிதா, லலிதா. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஓகே. நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்ம மனசுல நடக்கிறதுலாம் ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்லீப் ஸ்டேஜ்ல இருக்க பர்சனோட பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி யாராவது வந்து இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த மெமரியும் இருக்காது. அப்படி தான் இவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த ஃபினாமினாவை ஸ்லீப் இனேஷியான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்லீப் ஸ்டேஜ் 3. ஸ்லோவர் ஸ்லீப். சயின்ஸ் பிரகாரம் இது உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் அதை பற்றி எப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கும் போது ஆத்மா பாடியை விட்டு வெளியில் போய் எம்டி ஸ்பேஸுக்கு போய் திரும்ப ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வந்துடும். கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க ஆத்மாக்குள்ளே வரும்போது திரும்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ லலிதாவோட பாடி மட்டும்தான் இங்கே இருக்குது. அவளோட ஆத்மா வெளியில் போயிருக்கும். லலிதா, லலிதா, இப்போ நாங்கள் பண்ணுற இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்கள் பொண்ணோட ஆத்மாவை நாங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா லலிதா எப்போவுமே எழுந்திருக்க மாட்டா. லலிதா,